அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு சாங் வந்து தமிழ்நாட்டில் வந்து இசைவாணி அப்படின்றவங்க பாடியிருந்தாங்க. ஸோ அந்த சாங்கில் அவங்க என்ன பாடியிருந்தாங்க, அதற்கான எதிர்வினைகள் என்ன, ஸோ அதற்கான நம்மளுடைய கேள்விகள், எதிர்கேள்விகள் என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்க முடியுதோ நீங்கள் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையோ இல்லை கேள்விகளையோ கமெண்ட்டில் நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம், இல்லை கருத்துக்களையும் சொல்லலாம். அதற்கான பதில் அனைவருக்கும் கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் நான் உங்களை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்துக்களின் எதிரி யார் அப்படி என்பது உங்களுக்கு தெரிய வரும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் கோயிலுக்கு போவேன். எனக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் யார் அந்த இசைவாணி வந்து அந்த பாடல் பாடினாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் சட்டத்தின்படி அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து வாரம் வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த மாரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார், இவங்க கிறிஸ்டியன், ஸோ அதனால் வந்து ஹிந்துக்களோட நம்பிக்கை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டில், ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ளே வந்தால் என்னப்பா தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. பட் இதை பர்மிஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் இது வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணலை, ஐ மீன் ஃபீமேல்ஸ் வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கருத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதில் சொல்லணும். பட் அதை விட்டுட்டு அவங்க ஹிந்துக்களுக்கு எதிரி, ஹிந்துக்களை வந்து மதமாற்ற முயற்சி பண்ணுறாங்க, ஹிந்துக்கள் மனது புண்பட்டுடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட நான் ரெடி, பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இப்போ நான் ஒரு சில கேள்விகளை நான் கேட்குறேன். அந்த கேள்விக்கு திரு மாரிதாஸ் அவர்களோ இல்லை பிஜேபியை சேர்ந்தவர்களோ பதில் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, திமுகவில் இருந்து இவங்களாம் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, திமுக ஆஸ் யூஷுவல் இந்துக்களின் எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இதற்கான கேள்வி நான் கடைசியாக மொத்தம் 4 கேள்விகள் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். இதுக்கு நீங்கள் பதில் 4வது கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கனாலே போதும், மற்றதை விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்துக்களின் மனதை திமுகவும் திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களின் மனதை நம்பிக்கையும் புண்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க. கடைசி கேள்வி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் யார் உண்மையாகவே இந்துக்களின் மனதை புண்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஐயா வைகுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவத்தையெல்லாம் பேசின ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம வள்ளலார் இருக்கார் இல்லைங்களா? நான் வந்து ஆக்சுவலாக ஐயா வைகுந்தரை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் வள்ளலாருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். வள்ளலாரை பற்றி எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒருத்தவர். ஈக்குவல் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பிச்சனவங்களும் கிடையாது. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை பேசினாங்க. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து ஒன்றிணைச்சாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஜாதி மதம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே ஒன்றா இருங்க அப்படின்ற ஒரு சமத்துவத்தை தான் போதிச்சாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்ல வர 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருப்பார். கோயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் போகக்கூடாது, ஐ மீன் கோயில் கருவறைக்குள்ள மற்றவங்களாம் போகக்கூடாது, ஒன்லி அவங்க மட்டும் தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்களை வந்து அடிக்கடி வந்து ஒரு முன் வச்சுட்டே இருப்பார். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ. அப்போ அங்கே இருந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஐயா வைகுந்தரை பற்றி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுந்தரோ இல்லை வையாத குந்தரோ அப்படின்றான். ஸோ கரெக்டுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் கேஸ் பண்ணணும், ஐ மீன் இசைவாணிக்கு நீங்கள் கேஸ் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் சொல்லிங்களா? ஓகே, உங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கேஸ் கொடுக்கலாம். சட்டத்தில் அதற்கான இடம் இருந்தால் கண்டிப்பாக அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசு செய்ய வேண்டியது அந்த அரசாங்கத்தின் கடமை. அதே மாதிரி பல பேர் பின்பற்றக்கூடிய ஐயா வைகுந்தர் அவர்களை இழிவாக பேசின ரங்கராஜன் நரசிம்மன் அப்படி என்பவனை ரங்கராஜன் நரசிம்மன் என்பவனை நீங்கள் கேஸ் கொடுப்பீங்களா? கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைப்பீங்களா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் வேணால் கேட்கலாம், அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவங்க சட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டாக பாடியிருக்காங்க. அது உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்து மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வைகுந்தரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரை இழிவுபடுத்துறதா சொல்லி ஏன் நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது? கரெக்டுங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். காஞ்சிபுரம் கோயில் கருவறையில் தேவநாதன் அப்படின்னு ஒருத்தவன் என்ன பண்ணான், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. கோயில் நுழைவு போராட்டம் இல்லை கருவறை நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இவன் என்ன போராட்டம் பண்ணான் அப்படின்றது நீங்கள் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க கூகுளில் போயிட்டு காஞ்சிபுரம் தேவநாதன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? ஸோ இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் ஒரு திரும்ப கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. ஏன் இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன்னா அந்த கோயிலுள்ள போய் பண்ணதும் இந்து தான், தப்பு பண்ணதும் இந்து தான். பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது, உங்கள் விருப்பம் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கோயிலுக்குள்ளே அது பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனிதமானது. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம்னு கேட்டால் கண்டிப்பாக அவன் பதில் சொல்ல மாட்டான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன்.
அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்த பக்தை ஒருத்தவங்களுக்கு அந்த தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் பண்ணிட்டதா அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதற்கான கேஸும் நடந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக மாரிதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிலிக்கி பிலாக்கி இது வரைக்கும் போடலை. ஸோ இது வரைக்கும் போடாத மாரிதாஸ் அவர்கள் இது வரைக்கும் இதை பற்றி ஏதாவது அவர் போடுவாரா, வீடியோ போடுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, பார்ப்பனர்களுக்கு ஆதரவான அரசியல் மட்டும் தான் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி 3 பேரும் நான் சொன்னவங்க எல்லாருமே பார்ப்பனர். ஐயா வைகுந்தரை அசிங்கப்படுத்தினதும் ஒரு பார்ப்பனர், காஞ்சிபுரம் தேவநாதன் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ப்பனர். அடுத்தது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரும் பார்ப்பனர் தான். ஸோ இவங்களை மட்டும்தான் சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கு தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே வராங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இது வடநாடாக இருந்துச்சு அப்படின்னா, வடநாடு இந்த சென்ஸ் நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காதவர்கள் அதிகமாக இருக்க காரணத்தால் அவங்க கிட்ட இவங்களுடைய அஜெண்டா ஈஸியாக எடுபடும். இது வந்து தமிழ்நாடு, உங்களுடைய அஜெண்டா இங்கே வந்து எடுபடாது. ஸோ 4வது ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, 4வது கொஞ்சம் ஸ்பெஷல், அதுக்கப்புறம் வருவேன். இந்த 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா திமுக இந்துக்களின் எதிரின்னு சொன்னாங்க. இப்போ பிஜேபி இந்துக்களின் எதிரி எப்படின்றத பற்றி தான் நம்ம 4வதாக நம்ம ஒரு ஆளாக பார்க்க போகிறோம். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவராக தான் இருப்பார். இப்போ ரீசெண்டாக 2021 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். யாரும் கிடையாது, நம்ம கையடி கேடி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. கேடி ராகவன் பிரச்சனையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேலை கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீடியோ காலில் வர வச்சு அவங்கக்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கிட்டார். அது அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஏன்னா அவங்களும் இந்த கேஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன வேணால் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை எங்கே பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது. கரெக்டாக அவர் பண்ணது ரைட்டு தப்புன்னு நான் இங்கே பேச வரல. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அவர் பண்ணது ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் கருவறையும் பூஜை அறையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். பூஜை அறையும் நான் வீட்டில் சாமி கும்பிடுவேன், கோயில் கருவறை நான் கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன். கரெக்டுங்களா? பட் இந்த பூஜை அறையில் அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் பூஜை அறைக்குன்னு ஒரு புனிதம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுவீங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. கரெக்டுங்களா? பட் ஆனால் அவர் பூஜை அறையில் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்றத தமிழ்நாடே பார்த்துச்சு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் நான் கட்சியில் விட்டு விளைக்கிறேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பட் ஆனால் என்ன நடந்தது, நீங்கள் திரும்ப அவர் கட்சியில் சேர்த்தீங்க. எனக்கு அது பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் போலீஸில் போய் லீகலாக கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, அது எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபும் பண்ணலை. கரெக்டாக? ஸோ அப்போ ஆக மொத்தம் அவர் பண்ணது தப்பு கிடையாது, அவர் எங்கே பண்ணாருன்றது தான் தப்பு. அவர் வீட்டு பாத்ரூம்லையோ பெட்ரூம்லையோ கிச்சன்லையோ எங்கே பண்ணாலும், அவர் வீட்டுக்குள்ளே எங்கே பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அவர் பண்ணது பூஜை அறையில் இந்த வேலையை பார்த்துட்டு அவர் நீங்கள் கட்சியில் இருந்து விலைக்கு போனவரை திரும்ப கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துருக்கீங்க. கட்சியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த இடத்துல என்ன போஸ்டிங் தம்மா கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கோயில் நகரங்கள் நான் மிஸ் பண்ணால் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். காஞ்சிபுரம் சொல்லுவாங்க, கும்பகோணம் சொல்லுவாங்க, கும்பகோணம் சுற்றி இருக்க ஏரியா ப்ளஸ் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதில் தமிழ்நாட்டின் முக்கிய கோயில் நகரமான, அதாவது நம்ம அத்திவரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் குளத்தை வந்து வெளில எடுத்து வச்சு மக்களுக்கு தரிசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? பட் அந்த கோயில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர் பதவி போட்டிருக்கீங்க. அதாவது யாருன்னா பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நேர் எதிராக வேலை பார்த்த ஒருவனை உங்கள் கட்சியிலிருந்து நீங்கள் நீக்காமல், நீங்கள் எப்படி சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து அவனை தூக்கி உள்ளே போடாமல் இந்துக்களின் மனதை புண்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவனுக்கு கூப்பிட்டு கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்கீங்க. இதுதான் நீங்கள் இந்துக்களின் எப்படி சொல்கிறது, இந்துக்களின் புனிதத்தை வந்து நீங்கள் காப்பாற்றுறதா, இல்லை இந்து மக்களின் நம்பிக்கையை வந்து நீங்கள் காப்பாற்றுறதா? சொல்லுங்க மாரிதாஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 3க்கு ஓகே பிரச்சனை கிடையாது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி சார்ந்தோ இது சார்ந்தோ கிடையாது, நீங்கள் அதுக்கு தனியாக போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் இதில் நீங்களும் கட்சி சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் நீங்கள் திமுகவை கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல திமுகவோட சப்போர்ட்டில் தான் நடக்குது இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூஜை அறையில் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை விட்டு அதற்கு எதிர்மாறான பூஜை அறையில் அதுவும் கடவுள் முன் காலை நீட்டி அகட்டிக்கிட்டு அந்த வீடியோ காலில் அவன் பேசிக்கிட்டு அவன் என்னென்ன ஆக்ஷன் பண்ணான் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ பார்த்துட்டு அவனை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் அதை அப்படியே வந்து என்ன சொல்கிறது மறந்துட்டு திமுக தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இசைவாணின்றவங்க அவங்க அந்த பாட்டை இப்போ பாடலை, அவங்க 2000 எனக்கு தெரிஞ்சு பாடி ஒரு 4-5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் மார்கழி மாதமான அவங்க அந்த பாட்டை பாடுறாங்க. மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் நடந்துட்டு நினைக்கிறாங்க. கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு. கார்த்திகைலேருந்து அவங்க மார்கழி வரைக்கும் அவங்க பாடுறாங்க.
வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக உங்களோட எதிர்கருத்து வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் நீங்கள் திமுகவை எடுத்துகிட்டு வரீங்க இல்லைங்களா? ஸோ திமுக நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதற்கான சட்டத்தில் இடம் இருந்தால் தாராளமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியே நீங்கள் அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்து நம்ம கேடி ராகவன் இருக்காரு இல்லைங்களா, மற்ற 3 பேர் மேலேயும் மற்ற 2 பேர் மேலேயும் வந்து ஆக்சுவலாக கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, பிரச்சனை கிடையாது. ஸோ முதல் சொன்ன ஐயா வைகுந்தர் அவர்களை தவறாக பேசிய ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் மீதும், அடுத்தது பூஜை அறையில் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை விடுத்து தவறுதல் பூஜை அறையின் புனிதத்தை கேவலப்படுத்திய திரு கேடி ராகவன், திருலாம் கிடையாது அவனுக்கு, சரி விட்டுருங்க, கேடி ராகவன் அவன் மீது போலீஸில் திரு மாரிதாஸ் அவர்கள் புகார் கொடுப்பாரா, இல்லை என்றால் ஒரு வீடியோ வெளியிட்டு தமிழக அரசுக்கும் பாஜகவிற்கும் அழுத்தத்தை கொடுப்பாரா? ஸோ இதே கேள்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் அப்புறம் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுக்கும். ரங்கராஜன் நரசிம்மன் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்க, அவர் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே இருக்க திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு பேசின பார்த்தீங்களா 2 விஷயம், காஞ்சிபுரம் தேவநாதன் மற்றும் கேடி ராகவன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னையா? இவங்க 2 பேரும் கோயிலுடைய புனிதத்தையும் பூஜையுடைய புனிதத்தையும் காப்பாற்றினாலா? இதற்கு உங்களுக்கு வக்கு இருந்தால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டேன். ஒன்று ட்விட்டர் பார்த்துட்டு உண்மையாகவே வக்கு இருந்துச்சுன்னா பதில் சொல்லணும். அந்த வக்கு இல்லாத காரணத்தால், அதுக்கு எப்படி பதில் சொல்ல தெரியாத காரணத்தால் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் செய்து விட்டார். இந்த சென்ஸ், இப்போ நான் அவர் ட்விட்டர் போட்டார் அப்படின்னா அதுக்கு போய் ரிப்ளை பண்ண முடியாது. அப்படிலாம் விட்ட மாட்டோம் மிஸ்டர் ரங்கராஜன், கவலையே படாதீங்க. 4 ஐடி வச்சிருக்கேன், 4 ஐடியில் வந்து ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட 4 ஐடியில் என்னுடைய 3 ஆல்ரெடி ஒரு ஐடி பிளாக் பண்ணிட்டீங்க, இன்னும் 3 ஐடி இருக்குது. 3 ஐடிலையும் வந்து நான் கேள்வி கேட்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், நான் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான பதில் எனக்கு ஒன்றுமே, மற்றதெல்லாம் விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. கேடி ராகவனுக்கு உங்கள் கட்சியில், நீங்கள் கட்சியில் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு இந்துக்களுக்காக நீங்கள் போராடுறீங்க, கரெக்டுங்களா? கோயில்கள் புனிதத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. அப்படி நீங்கள் உண்மையாகவே போராடுறீங்க அப்படின்னா கேடி ராகவன் பூஜை அறையில் அது பண்ணது தப்பு தான் அப்படின்றது என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் வேதத்தெல்லாம் படித்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? இல்லை அவர் பண்ணது சரிதான் அப்படின்னா அவர் பண்ணது சரிதான் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பண்ணது தவறு அப்படின்னா தவறுன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல. எப்படி கடவுள் முன் இந்த பூஜை அறையில் இந்த அசிங்கத்தை செய்த கேடி ராகவனுக்கு எப்படி நீங்கள் பாஜகவில் பதவி கொடுக்கலாம், அதுவும் கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் எப்படி நீங்கள் பதவி கொடுக்கலாம் என்று உங்கள் ட்விட்டரில் நம்ம தமிழ்நாட்டுடைய பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை யாரும் தெரியல, அண்ணாமலை கேள்விக்கு அட்டாக் பண்ணலாம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அட்டாக் பண்ணலாம். ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கிட்டும் இந்த கேள்வி நான் கேட்டேன், அவங்களும் என்ன பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ராஜா இருக்கார் இல்லைங்களா, அவரையும் கேள்வி கேட்கலாம். முக்கியமாக நீங்கள் கேள்வி கேட்குறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் கேளுங்க. இங்கிலீஷில் கேட்க பார்த்து பிஜேபி ஃபார் டிஎன்னையும் டேக் பண்ணுங்கள், மோடியும் டேக் பண்ணுங்கள், அமித்ஷாவையும் டேக் பண்ணுங்கள், ஜேபி நட்டாவையும் டேக் பண்ணுங்கள், பிஜேபி ஃபார் இந்தியா இவங்களையும் டேக் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு தெரியாமலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி கிடையாது. பிஜேபின்றது முழுக்க பார்ப்பனர்களுக்கான கட்சி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே தப்பை கேடி ராகவன் பண்ண தப்பை தேவனா ஓகே அவங்க கட்சியில் கிடையாது, அவங்க அந்த 3 பேர் விட்டுருங்க. கேடி ராகவன் பண்ண தப்பை வேறு யாராவது ஒரு திமுக காரணம், ஒரு அதிமுக காரணம், ஒரு நாம் தமிழர் கட்சி காரணம், ஒரு தாவேக கட்சி காரணம், கண்டிப்பாக இவங்களாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 1000 விமர்சனம், நாம் தமிழர் மேலாம் வந்து எனக்கு பல லட்சக்கணக்கான விமர்சனங்கள் உண்டு. தாவேகா மேலே எனக்கு 1000 விமர்சனம் உண்டு, அதிமுக மேலே எனக்கு 1000 விமர்சனம் உண்டு, என் திமுக மேலேயும் எனக்கு நிறைய விமர்சனங்கள் எனக்கு உண்டு, இல்லாமலாம் கிடையாது, கரெக்டுங்களா? கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கவங்க ஈவன் பெரியாரிஸ்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஐயோ இது நமக்கு தான் வந்து நமக்கு நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் மற்றவங்க மக்கள் வந்து புனிதமாக பார்க்குறாங்க, பட் அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து அந்த நம்பிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்தக்கூடாது. அதாவது அவங்க கடவுளுக்கு எதிராக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடி ராகவன் பண்ண மாதிரி ஒரு வேலையை இந்த கட்சிக்காரங்களாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த பிஜேபியில் என்ன பண்ணாங்க அப்படின்றதான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன். ஆகாத மக்களே நீங்களே நல்லா பாருங்கள். பூஜை அறையில் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்ச கேடி ராகவனுக்கு கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் பதவி உயர்வு கொடுத்து வேலை பார்க்க வச்ச கட்சி தான் பிஜேபி. இதுக்கு திரு மாரிதாஸ் அவர்களும் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ப்ளஸ் வேறு யார் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் முக்கியமாக அண்ணாமலை வரார் போல், இன்னொரு 4 நாளில் வரார் போல், வந்ததுக்கப்புறம் அவரும் பதில் சொல்லுவார். இது நீங்கள் உண்மையாகவே இந்துக்களுக்கான கட்சியாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு கேடி ராகவனை கட்சியிலேருந்து நீக்குங்க. கட்சியிலேருந்து நீக்கிட்டு அவர் மேலே இந்துக்களின் மனதை புண்படுத்திய கேடி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ நான் ஒத்துக்கிறேன் பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி என்று. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்துக்களுக்கான கட்சி கிடையாது, பார்ப்பனர்களுக்கான கட்சி அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அதனால் சீக்கிரமாக பார்த்து திரு மாரிதாஸ் அவர்கள் என்ன செய்யணும்னா இதற்கு ரிப்ளை பதில் போடணும். இல்லை அப்படின்னா இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் பேசுவேன். முக்கியமாக கேடி ராகவன் விஷயத்துக்கு, ஏன்னா திமுக இந்துக்கள் எதிரே நீங்கள் சொல்லிட்டீங்க, கரெக்டுங்களா? இப்போது
நான் பிஜேபி தான் இந்துக்களின் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். இதற்கு பதில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக சொல்ல மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜும் ப்ளஸ் ட்விட்டருடைய பேஜும் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்விட்டர்லேயும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.